நமஸ்காரம். வானவியல் ஆன்மீகம் கேட்குற எல்லோருக்கும் என்னோட முதல் நமஸ்காரம். தெய்வ ரீதியை பலப்படுத்திக்கிறதும் கிரக ரீதியை குறைச்சிக்கிறதும் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். யோகிகளாகட்டும் சித்தர்களாகட்டும் இவங்கெல்லாம் நமக்கு செஞ்சு கொடுத்ததுன்றது முட்டாள்தனமான விஷயம் கிடையாது. அவங்க இதெல்லாம் நமக்கு தேவை, இதெல்லாம் ஒரு சமய காலகட்டங்களில் மக்களுக்கு தேவை அப்படின்ற விஷயத்தினால தான் அவங்க பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கிறாங்க. பட் ஆனால் அதையே இம்பார்ட்டன்ட் பண்ணி நம்ம உள்ளே போகும்போது நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலநிலைகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளோட நடைமுறை வாழ்க்கை, இதில் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்மளோட அந்த பயணம் அப்படின்றது அந்த அளவுக்கு நிறைவு பெறுமான்றது தெரியலைன்றதை விட இன்னைக்கு நிறைய பேர் அதனால கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்றது தான் உண்மை. அதாவது இன்னைக்கு என்ன அப்படின்னாக்கா ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னாக்க ஒரு கிரக ரீதியாக ஒரு பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்னாக்க என்ன காரியத்துக்கு நம்ம பண்ணுறோமோ அந்த காரியம் அப்போதைக்கு நிறைவேற்றப்படுது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கை விஷயங்கள் அப்படின்ற வரும்போது அது அந்த அளவுக்கு திருப்திகரமா இருக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு காரண ரீதியான விஷயங்கள் அப்படின்றது நம்ம கிரகங்களை மட்டும் போய் பார்த்துட்டு அதை பலப்படுத்திட்டு வர்றதுனால மட்டும்ன்றது ஒரு தாட். ஏன்னா அந்த இடத்துல அந்த கிரகம் சாபம் பெற்று சாபம் விமோச்சனம் கொடுத்து அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல விமோச்சனம் கொடுத்தது இல்லை பார்வதியா இருக்கும் இல்லை சிவபெருமானா இருக்கும். யார் இதை கொடுத்தாங்களோ அவங்கள தரிசனம் பண்ண விட்டுறோம். இப்போ சனீஸ்வரன் கோவிலுக்கு போறீங்கன்னா திருநள்ளாறுல சிவனை நீங்க ஜாஸ்தி பார்க்கவே முடியாது. அங்க போட்டிருக்கிற ட்ராக்கே பார்த்தீங்க அப்படின்னாக்க நேராக சனீஸ்வரனை பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். நிறைய கோவில்கள்ல அப்படிதான். ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்க்க போறது எதுக்குன்னாக்க அந்த கிரகங்களை பார்க்கறதுக்கு மட்டும்தான். ஸோ அதனால் அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அதை தான் இம்பார்ட்டன்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஏன்னா கூட்டம் அங்கே தான் ஜாஸ்தி இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் விமோசனம் கொடுத்தவரை நம்ம பார்க்கறதில்ல, சாபம் வாங்கினவரை மட்டும் பார்த்துக்கிட்டு வரோம். சாபம் வாங்கினவரை பார்க்கும்போது அவர்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் ஆசீர்வாதமாக நமக்கு கொடுப்பார். அதனால என்ன ஆகுது, நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது அப்போதைக்கு என்ன எந்த பிரச்சனைகளுக்குன்னு நம்ம போகிறோமோ, ஒரு விவாகமாகட்டும், பொருளாதார தடையாகட்டும், உள்ள கல்வி ஆகட்டும், தோஷ ரீதியான பிரச்சனைகள் ஆகட்டும், எல்லாத்துக்கும் போகும்போது அப்போதைக்கு அந்த பிரச்சனை சரியாகுது. சாஸ்திர ரீதியில் பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. தெய்வ அனுகூல்யம் அப்படின்ற விஷயம் மட்டும்தான் அங்கே இருக்குது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அது நமக்கு பரிணாம வளர்ச்சியாகி பரிகாரம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட். எல்லா விஷயத்துக்குமே பரிகாரம். இன்றைக்கி ஏதாவது ஒரு பிரச்சனை சரியாகலை அப்படின்னா உடனே அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், ஓகே ஏதாவது ஒரு தடைகள் இருக்குது என்ன பரிகாரம் பண்ணணும், வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது என்ன பரிகாரம் பண்ணணும், பசங்க படிக்கலை என்ன பரிகாரம் பண்ணணும், குழந்தைங்களுக்கு கல்யாணம் சரியான நேரத்தில் ஆகலை அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், கல்யாணம் ஆகி புத்திரபாகியம் இல்லை அதுக்கு என்ன பரிகாரம், எல்லாமே பரிகாரத்தில் தான் நம்ம கான்செப்ட் ஓடிட்டு இருக்கு. இந்த பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம உள்ளே போகாமல் தெய்வ ரீதியான அனுகூல்யம் அப்படின்ற விஷயத்துக்கு உள்ளே போகும்போது பலம் ஜாஸ்தி வரும். திருமணம் ஆகலை அப்படின்னாக்கா நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணுறது திருமணஞ்சேரி. அங்கே போனீங்கன்னா உங்களை உட்கார வச்சு 2 மாலை போட்டு இன்னும் சில பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு விவாகம் ஆனதுக்கப்புறம் 2 பேரும் தம்பதியராக கொண்டு அதே மாலையை இங்கே சாத்தணும் அப்படின்றாங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய தெய்வம் அதை கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருது நமக்கு. ஏன்னா நம்ம போனதோட காரியம் நமக்கு 90% பேருக்கு அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அவங்களோட வாழ்க்கை அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு நிம்மதியை கொடுக்குது, எந்த அளவுக்கு ஒரு சுகமான வாழ்க்கையை கொடுக்குது, இது யோசிக்கிறதே கிடையாது யாருமே. வாழ்க்கை அப்படின்றது இந்த தடைகளை தாண்டி சில விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றது நமக்கு முதல்ல புலப்படணும். அதாவது ஒரு தடையாக இருக்குது, அந்த தடையை தாண்டறதுக்காக சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம், அந்த விஷயங்களால் நமக்கு வாழ்க்கை மேன்மை பெறுது. எப்படி அந்த தடைகளை தாண்டி நம்மளோட வாழ்க்கையை நிம்மதியாக்குறோம். ஏன்னா நம்ம ரெகுலராக சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு வரோம். கோவிலுக்கு போனால் விளக்கேற்றுறது, கற்பூரம் ஏற்றுறது, தேங்காய் பழம் உடைக்கிறது, இதெல்லாம் நம்ம ஒரு இங்கே போனால் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனோபாவம் நமக்கு வந்துடுது. இது இல்லாமலும் தெய்வங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? நீங்கள் கொண்டு போகிற தெய்வங்களுக்கு அவங்க நினச்சா கிடைக்காத தேங்காயா? அதே மாதிரி நம்ம கொண்டு போகிற புஷ்பங்களில் நூல் கட்டி இருந்தால் நமக்கு தோஷம் உண்டாகும். அடுத்த கொஸ்டின் வரும், வேற எங்கேயுமே நாரில் வச்சு கட்டுறதில்ல நூலில் தான் கட்டுறோம். அதை அவாய்ட் பண்ணுங்க. அதாவது சில விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அது உதிரி பூக்களை கொண்டு போக ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 10 பேர் கொண்டு போனாங்கன்னா 11ஆவது கட்டில் பூ வாங்கலைன்னா அடுத்த நாள் அவங்க பூவை கட்ட மாட்டாங்க, உதிரி பூவாகவே கொடுத்துருவாங்க. இது நடுவில் புகுத்தப்பட்ட விஷயம், நம்ம அதில் ஆர்வம் காட்டுறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்கள் அது போய் சொல்லி கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் எதை வாங்குறீங்களோ அவங்க அதை மூவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நம்ம தான் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எந்த அளவுக்கு நம்ம ஏற்றுக்கிட்டு பண்ணுறோன்றது மட்டும்தான் முக்கியம். குறிப்பாக இந்த தெய்வ ரீதி கிரக ரீதி அப்படின்றத பற்றி நிறைய பார்த்துட்டோம். நம்ம அடுத்த எபிசோட்லேருந்து
ஜாதகம் அப்படின்ற விஷயத்துக்குள்ள உள்ள வரலாம். ஜாதகத்துல முதல்ல ராசி, நட்சத்திரம், கிரகங்கள், கிரகங்களுக்குண்டான அதிபர்கள், ஒவ்வொரு வீட்டுக்கும் உண்டான கிரகங்கள், அதுக்குண்டான தேவதைகள், அதி தேவதைகள், இதை பற்றி நிறைய இருக்கு. இது அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நமஸ்காரம்.